பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில இந்த மார்னிங் டிவோஷன் மூலமாக பார்த்ததுல மிகுந்த சந்தோஷம். நம்ம நான் போன தடவை பேசும்பொழுது போஜனத்தை குறித்து ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொன்னேன். இன்னைக்கு நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம். முதலாவதாக நான் சொன்ன காரியம் ப்ரிப்பேர், அதாவது ஆயத்தமாக்கப்படுதல். ஸோ நாமும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா 22வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் பொழுது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் மீட்டருக்குள்ளே நீங்களும் போய் அப்படின்னு இருக்கும் இந்த வசனம். ஸோ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அதாவது யூத கலாச்சாரம், நம்ம இந்திய கலாச்சாரத்துல எப்படி தண்ணீர் குடத்தை ஒரு பெண்கள் தான் சுமக்க வேண்டும், அல்லது பெண்கள் தான் அதிகமாக சுமக்கிறார்கள் இல்லையா தண்ணீர் குடத்தை. ஸோ அதே மாதிரி யூத கலாச்சாரத்துலயும் அதே ஒரு ப்ராக்டிஸ் உண்டு. என்னன்னா, பெண்கள் தான் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீர் குடத்தை வந்து சுமந்து எங்கனாலும் போவாங்க. பட் ஆனா இங்க இந்த வசனத்துல அழகா குறிப்பிடுது என்னன்னா, தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். அதாவது ஒரு ஆண் தண்ணீர் குடத்தை வந்து சுமக்குறாங்க. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, வழக்கத்திற்கு மாறாக, கலாச்சாரத்திற்கும் மாறாக ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதனால பேதுருவுக்கும் யோவானுக்கும் அந்த நபரை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாவே இருந்திருக்கும், கண்டிப்பா ஈஸியா இருந்திருக்கும். ஸோ இங்க என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு மாறுபாடான செயல், வழக்கத்திற்கு மாறான ஒரு செயலை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஸோ அப்போ நம்மளும் தேவனுடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய நோக்கத்துக்கு நேராக நாம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையும் இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு அல்ல, அதை விட்டு இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு மாறாக தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நம்மளால் அறிந்து கொண்டு எளிதாக அதை வந்து நம்மளால் நடப்பிக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம், ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஒத்த வேஷம்னா இங்க ஒரு வேஷம் தனி வேஷம், இப்படி ஒரு வேஷம் சொல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உலகத்தோட சேர்ந்து நீங்க இருக்காதீங்க, அந்த உலகத்தினோட வேஷத்தோட சேர்ந்து நீங்க இருக்காதீங்க. நம்ம ஒரு ஃபேமஸ் லைனுக்கு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, இப்போ காலகட்டத்துல பாவத்தை பாவம் என்னும் பாராமல் இருக்கிற வாழ்க்கை வந்து விட்டது இல்லையா. ஒருத்தன் பாவம் செய்யறான்னா அவன் பாவனே தெரியாம நார்மலா எல்லாரும் பண்றாங்களே அப்படின்னு பண்ணக்கூடிய சில நாட்கள் வந்து விட்டது. ஸோ அதனால நாம் யார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு மாறாக நாம் இருக்க வேண்டும். எல்லாருமே தப்பு பண்றாங்க அப்படின்னா நம்ம அங்க நீதி செய்ய வேண்டும். எது நீதியோ அதை மட்டும் நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். நம்மளுடைய சிந்தையிலே ஒரு மாற்றம் வேண்டும். இந்த உலகம் சிந்திக்கிற மாதிரி நாம் சிந்திக்காம இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு மாறாக நம்முடைய சிந்தையிலே ஒரு மாற்றம் வேண்டும், நம்முடைய நடத்தையிலே ஒரு மாற்றம் வேண்டும் இல்லையா. இப்போ ரோட்ல ஒரு சின்ன யாராவது வண்டியில தட்டிட்டு போயிட்டாங்கன்னா உடனே எல்லாருக்கும் கோபம் தான் வரும். ஆனால் இந்த கோபம் வருவது என்பது உலகத்துல அது எளிது, அது வழக்கமான ஒரு காரியம். ஆனால் இந்த வழக்கத்துக்கும் மாறாக அங்க கோவப்படாம சமாதானத்தோட ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு சிரிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கும் மனது நிம்மதியா இருக்கும், அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கும். ஸோ நம்ம நடத்தையில ஒரு மாற்றம் வேண்டும். அப்புறம் நம்ம என்ன கேட்கிறோம், என்ன பார்க்கிறோம், என்ன பேசுறோம், எல்லாவற்றிலையும் இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு மாறாக நாம் இருக்கும்பொழுது தேவனுடைய திட்டத்தை, அதாவது தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை நாம் நிறைவேற அது எளிதாக இருக்கும் என்பதை நாம் இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இதே மாதிரி இன்னைக்கு நாள்ல நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு மாறாக என்னால என்ன செய்ய முடியும், நல்லதுதான். ஸோ இந்த உலகம் நல்லது செஞ்சதுன்னா நீங்களும் நல்லது செய்யுங்க. பட் ஆனா தீமையின் வழியில இந்த உலகம் போகும்பொழுது அங்கேயும் நாம் நன்மை செய்வதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. தேங்க்யூ.